என்னோட ஸ்டைல்ல நல்ல காரசாரமா மிளகு கோழி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பெப்பர் 2யும் சேர்த்து ட்ரையா நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வர வரை வறுத்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ இந்த பேன் பத்தாதனால இதை குக்கருக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கன் வேகிற அளவுக்கு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி சிக்கனில் இருந்ததுன்னா தண்ணியை நல்லா வற்ற விட்டுட்டு கடைசியாக மிளகும் சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மிளகு கோழி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, ரைஸு, கீ ரைஸ் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி